வணக்கம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது என்ற ஔவையாரின் வாக்கினைக்கேற்ப ஆறறிவுள்ள மனிதர்களாய் பிறந்து வாழும் நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு நல்ல காரியங்களை செய்திட வேண்டும். பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் என்றில்லாமல் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும். நாம் இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் நம்முடைய பெயர் புகழ் நிலைத்திருக்கும்படி வாழ்ந்தால் நம்முடைய பிறந்த நாளை மற்றவர்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடி மகிழ்வார்கள். நாம் பிறந்த தேதியை கொண்டுதான் வருடா வருடம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். நாம் பிறக்கும் போதிருந்த நாள் நட்சத்திரம் மாறினாலும் வருடா வருடம் தேதியையும் மாதத்தையும் நினைவில் கொண்டு பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கிறோம். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. அந்தந்த எண்ணிற்கேற்ப அவரவின் இயல்புகளும் அமைந்திருக்கும். 1ஆம் எண்ணிலிருந்து 31ஆம் எண் வரை எந்த எண்ணில் பிறந்திருந்தாலும் அதன் கூட்டுத்தொகையானது 1லிருந்து 9 வரையே இருக்கும். அதாவது 1, 10, 19, 28 போன்ற தேதிகளில் ஒருவர் பிறந்திருந்தால் அவர் 1ஆம் எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்தவர் ஆவார். பிறந்த தேதிகளும் ஆதிக்க எண்களும் 2, 11, 20, 29 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 2. 3, 12, 21, 30 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 3. 4, 13, 22, 31 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 4. 5, 14, 23 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 5. 6, 15, 24 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 6. 7, 16, 25 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 7. 8, 17, 26 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 8. 9, 18, 27 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 9. இந்த எண்ணில் பிறந்தவர்கள் இந்த எண்ணின் ஆதிக்கத்திற்குரியவர்கள் என தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இச்செய்தியில் ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவர்களுக்கான குண அமைப்புகளும் உடல் ஆரோக்கியம், இவர்களுக்கு அமையும் குடும்பம், பொருளாதார நிலை, நண்பர்கள், பகைவர்கள் போன்றவையாவும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. அதுபோல அந்தந்த எண்ணிற்குரிய அதிபதி, அதிர்ஷ்டங்கள், நிறம், திசை, கிழமை, வழிபட வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் போன்றவையும் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றை கேட்டு பயன் பெறுவோம். இதில் அதிர்ஷ்டகரமான பெயர் வைப்பது எப்படி என்பதையும் தெரிந்து கொள்வோம். ஆதிக்க எண் 9இல் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியங்கள். எண்களின் கடைசி எண்ணாக விளங்குவது 9ஆம் ஆகும். 9ஆம் எண்ணும் மற்ற எண்களைப் போலவே தனித்தன்மை வாய்ந்ததாகவே உள்ளது. நவரசங்கள், நவதானியங்கள், நவரத்தினங்கள் என 9ஆம் எண்ணிற்கும் தனிச்சிறப்பு உண்டு. ஏன் உடலில் வாசல்கள் கூட 9 உண்டு. 9ஆம் எண் செவ்வாயின் ஆதிக்கத்திற்குட்பட்டதாகும். எந்த மாதத்திலும் 9, 12 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் 9ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். ஜாதக கட்டத்தில் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குறிக்கும். எனவே 9ஆம் எண்ணில் பிறந்தவர்களை பாக்கியசாலிகள் எனலாம். குணநலன்கள். 9ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் எல்லா விஷயங்களிலும் பொது அறிவு நிரம்ப பெற்றிருப்பார்கள். கலா ரசிகர்களாகவும் வினோத பிரியர்களாகவும் இருப்பார்கள். எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் தமக்கு தெரிந்த விஷயம் போலவே காட்டிக்கொள்வார்கள். பிறர் கூறும் விஷயங்களை அப்படி அங்கீகரிக்காமல் தனக்கென ஒரு கொள்கையை வைத்திருப்பார்கள். எதையுமே தனக்கு பிடித்த மாதிரி தான் செய்ய வேண்டும் என்ற பிடிவாத குணம் இருக்கும். வெகுளியாகவும் கபடம் மற்றும் காணப்படும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ரகசியமாக வைத்திராமல் மனம் திறந்து பேசுவார்கள். வாத பிரதிவாதங்களில் திறமையோடு வாதித்து தனது அபிப்பிராயத்தை அங்கு நிலைநாட்டி எதிரிகளை வெற்றி கொள்ளும் ஆற்றல் இருக்கும். தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்கு எந்தவித துன்பங்கள் நேர்ந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்த்து அவர்களுக்கு உதவி செய்வார்கள். தனது அந்தஸ்துக்கும் புகழுக்கும் பழுது ஏற்படாத பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள். மன அமைதி இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அதை பிறருக்கு தெரியாதவாறு மறைத்துக் கொள்வார்கள். 9ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்பதால் இயற்கையிலேயே அஞ்சா நெஞ்சமும் தைரியமும் படைத்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் காரியவாதிகள். ஆதலால் வீண்பழி சொற்களுக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். இவர்களது சுயேட்சையான சுபாவத்தையும் அகங்கார குணத்தையும் கண்டு இவர்களை நேசிப்பவர்கள் கூட சில சமயம் வெறுப்படைந்து விடுவார்கள். பெரியவர்களிடத்தில் மரியாதையும் சிறியவர்களை அடக்கியாளும் குணமும் இருக்கும். மற்றவர்களின் குற்றம் குறைகளை கண்டுபிடித்து அம்பலமாக்குவதில் தனி கவனம் செலுத்துவார்கள். இவர்களை துணையாக கொண்டால் எந்த காரியத்திலும் எதையும் சாதித்து வெற்றி பெற முடியும். உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம். 9ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். நிமிர்ந்த நடையும் கனிந்த பார்வையும் சுருட்டியான தலைமுடியும் இருக்கும். பார்ப்பதற்கு வெகுளியாக காணப்பட்டாலும் எதையும் கூர்ந்து கவனிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள்.
நீண்ட மூக்கும் அடர்த்தியான பல்வரிசையும் கொண்டவர்கள். 9ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்திற்குட்பட்டவர்கள் ஆதலால் இவர்களுக்கு பெரும்பாலும் உடலில் காயங்கள், இரத்த கசிவுகள் போன்றவை ஏற்படக்கூடும். உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், அம்மை, மஞ்சள் காமாலை போன்ற நோய்களாலும் மருத்துவ செலவுகள் உண்டாகும். முடிந்தவரை மது, மாமிசம் போன்றவற்றை தவிர்த்தால் உடல்நிலை சிறப்பாக அமையும். குடும்ப வாழ்க்கை. 9ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதில் பாதி பேருக்கு சுகமான சுபிட்சமான வாழ்க்கையும் வாழ்க்கை துணையால் முன்னேற்றங்கள் போன்றவை அமைந்தாலும் பாதி பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்களும் குழப்பங்களும் உண்டாகிறது. இதனால் விரக்தியான மனோநிலைகளும் ஏற்படுகிறது. இதனால் எதையும் சிந்தித்து சரியான முறையில் அனுசரித்து நடந்தால் மட்டுமே நற்பலனை பெற முடியும். 9ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு தாயின் ஆதரவு அவ்வளவாக கிடைப்பதில்லை. உடன் பிறந்தவர்கள் மீது இவர்களுக்கு பாசம் அதிகம் இருந்தாலும் அவர்களால் ஒரு பிரயோஜனமும் உண்டாவதில்லை. இவர்கள் எதிலும் முன் யோசனையுடன் திட்டங்களை தீட்டி செயல்பட்டால் குடும்ப வாழ்வில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். பொருளாதார நிலை. 9ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் சகல வசதிகளையும் பெற்று சுக வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர்கள். இவர்களுக்கு தேவைக்கேற்ப பண வசதி ஏற்படுமே தவிர சேமிக்கும் அளவிற்கு இருக்காது. வரவுக்கேற்ற செலவுகளும் உண்டாகும். வாழ்க்கையின் முற்பாதியில் பொருளாதார நிலையில் சங்கடங்கள் இருந்தாலும் பிற்பாதியில் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வார்கள். மனைவி வழியில் ஒரு சிலருக்கே பொருளுதவிகள் கிடைக்கும். வரவுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்யக்கூடிய வாழ்க்கையினை அமைந்த போதிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் தங்களுக்கு தேவையற்ற கடன்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள். பெரும்பாலும் தங்களுடைய கௌரவத்தையும் அந்தஸ்தையும் உயர்த்தி கொள்ள எப்பாடுபட்டாவது சம்பாதித்து முன்னேறி விடுவார்கள். தொழில். 9ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் எந்த தொழிலை ஏற்றுக்கொண்டாலும் அதை திறம்பட நிர்வகிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். இவர்களுக்கு பெரும்பாலும் அரசாங்கத்தில் அதிகாரம் செய்யக்கூடிய உயர் பதவிகள் கிடைக்கும். பலர் ஆயுதங்களை தாங்கி பணி செய்யக்கூடிய மிலிட்டரி, போலீஸ் துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள். மற்றும் தீயுடன் மின்சாரத்துடன் தொடர்பு கொண்ட துறைகளிலும் பணிபுரிவார்கள். போர்க்கலைகள், மல்யுத்தம், மலை ஏறுதல், விளையாட்டுத் துறைகளில் பயிற்றுவிக்கும் பணி போன்றவற்றிலும் ஈடுபடுவார்கள். மிக பெரிய பணியாக இருந்தாலும் துணிச்சலுடன் செய்வித்து அனைவரின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெற்று விடுவார்கள். சிலர் மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை நிபுணராக விளங்குவார்கள். நண்பர்கள் மற்றும் பகைவர்கள். 9ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் வீரத்தின் சின்னமாக விளங்குகிறார்கள். இவர்களுக்கு அதிகார தோரணையும் பிறருக்கு அடிபணியாத குணமும் இருக்கும் என்றாலும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குணமும் உண்டு. இவர்களது அதிகார குணம் மற்றவர்களுக்கு எவ்வளவுதான் உதவி செய்தாலும் போற்றுவதற்கு பதில் தூற்றுவதற்குரியதாக இருக்கும். என்றாலும் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் இவர்கள் அவ்வளவு எளிதில் மயங்கி விடுவதில்லை. இவர்களுக்கு 1, 2 மற்றும் 3ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். 4, 5 மற்றும் 7ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் இவர்களுடன் ஒத்துப்போக முடியாது. செவ்வாய்க்குரிய காலம். மார்ச் மாதம் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரையிலும், அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி முதல் நவம்பர் 21ஆம் தேதி வரையிலும் செவ்வாய்க்குரிய காலமாகும். இந்த எண்ணில் உள்ளவர்கள் இந்த தேதிகளுக்கு இடையே பிறந்தால் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள். இரவில் வலிமை கொண்டவன் செவ்வாய். செவ்வாய்க்குரிய நாள் செவ்வாய்க்கிழமையாகும். குறுகிய கால அளவில் ஒரு நாள் செவ்வாய்க்குரிய காலமாகும். செவ்வாய் ஓரையில் இயந்திரங்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்யலாம். சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. செவ்வாய்க்குரிய திசை. செவ்வாய்க்குரிய திசை தெற்கு. சமையல் அறை, கசாப்பு கடை, போர்க்களம் போன்றவை செவ்வாய்க்குரிய இடங்களாகும். செவ்வாய்க்குரிய கல். 9ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்திற்குரியவர்கள். ஆதலால் அவர்கள் அணிய வேண்டிய கல் பவளமாகும். மிக சிறந்த பவளம் கிளியின் மூக்கு நிறத்தை போன்று இருக்கும். பவளத்திற்கு அடுத்து பிளட் ஸ்டோன் என்ற கல்லையும் அணிந்து கொள்ளலாம். பரிகாரம். 9ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தில் கொண்டவர்கள். ஆதலால் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது உகந்ததாகும். சஷ்டி விரதங்களும் மேற்கொள்ளலாம். கந்த சஷ்டி கவசத்தை தினமும் படிப்பதால் நற்பலன்கள் உண்டாகும். அதிர்ஷ்டம் தருபவை. அதிர்ஷ்ட தேதி 9, 18 மற்றும் 27. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய். அதிர்ஷ்ட கல் பவளம். அதிர்ஷ்ட தெய்வம் முருகன். இது போன்ற செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்.